தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ ஆண்டு. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்று உலக சித்தர்கள் தினம். தீயணைப்பு துறையினருக்கு அவர்களுடைய சேவை தினம். அன்றைய தினம் ஜீவ சமாதி சென்று வழிபட்டால், சித்தர்கள் சமாதி சென்று வழிபட்டால் நன்மைகள் பெருகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், பண வரவுகள் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு 2இல் ராகு சந்திரன், 3இல் சனி செவ்வாய் புதன், 4இல் சூரியன் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் குரு, அஷ்டமத்தில் கேது. குடும்பத்தை பொறுத்தவரை நன்மை, கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். மகர ராசி பெண்களுடைய மனைவிமார்களுடைய ஆலோசனைகள் கணவரால் ஏற்கப்படும், சுபகாரியம் நடைபெறும். இதுவரை தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். வரவு செலவு அனைத்தும் நன்றாக இருக்கும். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் தாராளமாக கிடைக்கும். ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்து உள்ளது. பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் நல்ல எதிர்காலம் உள்ளது. உத்தியோகத்தில் பிறர் செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் அதிகரிக்கும், பண வரவுகள் அதிகரிக்கும். தொழிலாளருடைய ஒத்துழைப்பு தாராளமாக கிடைக்கும். பொருட்கள் தேக்க நிலை அடையாது. தரகு, கமிஷன், ஏஜென்சி, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், ஒப்பந்தங்கள் செய்தோருக்கு பண வரவுகள் நன்றாக இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் பெருகும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிர்பார்த்த கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள், வெளிமாநிலங்கள் சென்று வர வாய்ப்பு உண்டு. கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நன்கு புகழ் பெறுவீர்கள். அரசியல் துறை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். தேர்தலில் நிற்போர் எளிதாக வெற்றி பெறுவர். கட்சிக்குள் புகழ் ஓங்கும். தங்களின் செல்வாக்கு பெருகும். தங்களுடைய ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். மாணவர்களை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஆக விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் மாணவர்கள் நன்றாக பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மை, பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு நன்மை. தற்சமயம் மகர ராசி பெண்களுக்கு மாமியார் மருமகள் உறவு நன்கு மேம்படும். கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் இதுவரை சண்டை போட்ட மாமியார் மருமகள் உறவு நன்றாக இருக்கும். நாத்தனாருடன் உறவு நன்றாக இருக்கும். ஆக மொத்தம் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும், உத்தியோகம் நன்றாக இருக்கும், தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும், கலைத்துறையில் வருமானம் பெருகும், அரசியல் துறையில் புகழ் பெறுவீர்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள், நன்மைகள் பெருகும். மற்றபடி இந்த புத்தாண்டு நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.